விடுதலை பயணம். அதிகாரம் 13. தலைமகன் அர்ப்பணம். ஆண்டவர் மோசேயை நோக்கி உரைத்தது: தலைப்பேறு அனைத்தையும் எனக்கு அர்ப்பணம் செய். இஸ்ரேல் மக்களிடையே மனிதரிலும் கால்நடைகளிலும் கருப்பையை திறக்கும் எல்லா தலைப்பேரும் எனக்கு உரியவை. புலிப்பற்ற அப்ப விழா. மோசே மக்களை நோக்கி பின்வருமாறு கூறினார்: அடிமைதன வீடாகிய எகிப்திலிருந்து நீங்கள் வெளியேறி சென்ற இந்நாளை நினைவு கூறுங்கள். இந்நாளில்தான் ஆண்டவர் தம் கைவன்மையால் உங்களை இங்கிருந்து வெளியேற வைத்தார். நீங்கள் புளித்த அப்பம் உண்ணலாகாது. ஆபிபு மாதத்தின் இந்த நாளில் நீங்கள் வெளியேறி செல்கிறீர்கள். கானானியர், இத்தியர், எமோரியர், இவ்வியர், எபுசியர் வாழும் நாட்டை ஆண்டவர் உனக்கு தருவதாக உன் மூதாதையருக்கு வாக்களித்திருந்தார். பாலும் தேனும் புளியும் அந்த நாட்டுக்கு அவர் உன்னை அழைத்து சென்ற பின் இதே மாதத்தில் நீ இவ்வழிபாட்டை செய்வாயாக. 7 நாள்கள் நீ புளிப்பற்ற அப்பம் உண்ண வேண்டும். 7ஆம் நாளோ ஆண்டவரின் விழா. 7 நாள்கள் நீ புளிப்பற்ற அப்பம் உண்ண வேண்டும். புளித்த அப்பம் உன்னிடம் காணப்படக்கூடாது. உன் எல்லைக்குள் எங்குமே புளித்த மாவு காணப்படக்கூடாது. அந்நாளில் நீ உன் மகனிடம், நான் எகிப்திலிருந்து வெளியேறி வந்தபோது ஆண்டவர் எனக்கு செய்ததை முன்னிட்டே இந்த வழிபாடு என்று சொல். ஆண்டவரின் சட்டம் உன் உதடுகளில் ஒலிக்கும்படி இது உன் கையில் அடையாளமாகவும் உன் கண்களுக்கு இடையில் நினைவு சின்னமாகவும் இருக்கட்டும். ஏனெனில் ஆண்டவர் தம் கைவன்மையால் எகிப்திலிருந்து உன்னை வெளியேறச் செய்தார். எனவே ஆண்டுதோறும் இந்த நியமத்தை அதன் குறிப்பிட்ட காலத்தில் நிறைவேற்ற வேண்டும். தலைப்பேறு அர்ப்பணம். உனக்கும் உன் மூதாதையருக்கும் ஆண்டவர் வாக்களித்தபடியே அவர் கானானியரின் நாட்டிற்குள் உன்னை அழைத்து சென்று அதை உனக்கு கொடுக்கும்போது கருப்பையை திறக்கும் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கென ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். உன் கால்நடைகளுள் ஆண் தலையீற்றுகள் அனைத்தும் ஆண்டவருக்கே உரியன. ஓர் ஆட்டை கொடுத்து கழுதையின் ஆண் தலையீற்றை மீட்பாய். அதை நீ மீட்கவில்லை எனில் அதன் கழுத்தை முறித்துவிடு. உன் ஆண் பிள்ளைகளுள் எல்லா தலைப்பேற்றையும் நீ மீட்க வேண்டும். இதன் பொருள் என்ன என்று பிற்காலத்தில் உன் மகன் உன்னிடம் கேட்டால் நீ அவனை நோக்கி, ஆண்டவர் தம் கைவன்மையால் அடிமை வீடாகிய எகிப்திலிருந்து எங்களை வெளியேறச் செய்தார். பார்வோன் மனம் இறுகி எங்களை போகவிட மறுத்தபோது எகிப்து நாட்டிலுள்ள மனிதருள் தலைப்பேறு தொடங்கி கால்நடைகளின் தலையீற்று ஈராக ஆண் தலைப்பேறு அனைத்தையும் ஆண்டவர் சாகடித்தார். எனவே கருப்பை திறக்கும் ஆண் பேறு அனைத்தையும் நான் ஆண்டவருக்கு பலியிட்டு என் ஆண் பிள்ளைகளுள் தலைப்பேர் அனைத்தையும் மீட்கிறேன் என்று சொல். இது உன் கையில் அடையாளமாகவும் உன் கண்களுக்கு இடையில் சீட்டுப்பட்டமாகவும் அமையட்டும். ஏனெனில் தம் கைவன்மையால் ஆண்டவர் எங்களை எகிப்திலிருந்து வெளிக்கொணர்ந்தார். மேகத்தூண், நெருப்புத்தூண். மக்களை பார்வோன் அனுப்பிய போது பெலிஸ்திய நாட்டு நெடுஞ்சாலைதான் நேர்வழி. எனினும் அதன் வழியாக கடவுள் அவர்களை நடத்தி செல்லவில்லை. ஏனெனில் போரை கண்டு இம்மக்கள் மனம் தளர்ந்து எகிப்திற்கே திரும்பி விடுவார்கள் என்று கடவுள் எண்ணி மக்களை பாலைநில சுற்று வழியாக செங்கடலுக்கு போக செய்தார். இஸ்ரேல் மக்கள் படையை போல் அணிவகுத்து எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறி சென்றார்கள். மேலும் யோசேப்பின் எலும்புகளை மோசே தம்மோடு எடுத்து சென்றார். ஏனெனில் கடவுள் உங்களை சந்திக்கும் போது, இங்கிருந்து என் எலும்புகளை உங்களோடு எடுத்து செல்லுங்கள் என்று யோசேப்பு இஸ்ரேல் மக்களிடம் கூறி அது பற்றி அவர்களிடம் உறுதிமொழி பெற்றிருந்தார். அவர்கள் சுக்கோத்திலிருந்து பயணமாகி பாலை நிலத்தின் எல்லையோரமாய் உள்ள ஏத்தாமில் கூடாரம் அடித்தார்கள். ஆண்டவர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகத்தூணிலும் இரவில் ஒளிகாட்ட நெருப்புத்தூணிலும் இருந்தார். பகலிலும் இரவிலும் அவர்கள் பயணம் செய்வதற்காக அவர் அவர்கள் முன் சென்று கொண்டிருந்தார். பகலில் மேகத்தூணும் இரவில் நெருப்புத்தூணும் மக்களை விட்டு அகலவே இல்லை. விடுதலை பயணம். அதிகாரம் 14. செங்கடலை கடத்தல்.
ஆண்டவர் மோசேயிடம் பின்வருமாறு கூறினார். இஸ்ரேல் மக்கள் திரும்பி சென்று மிக்தோலுக்கும் பாகால் செபோனின் அருகிலுள்ள கடலுக்கும் இடையே அமைந்த பிகஹீரோத்துக்கு எதிரே கடல் அருகில் பாளையம் இறங்கும்படி அவர்களிடம் சொல். பார்வோன் இஸ்ரேல் மக்களை குறித்து பாலை நிலம் குறுக்கிட்டதால் அவர்கள் இன்னும் நாட்டிற்குள்ளேயே அலைந்து கொண்டிருப்பார்கள் என்று கருதுவான். பார்வோனின் மனத்தை நான் கடினப்படுத்துவேன், அவனும் அவர்களை துரத்தி கொண்டே வருவான். அப்போது பார்வோனையும் அவன் படைகளை வென்று நான் மாற்றியுறுவேன். நானே ஆண்டவர் என எகிப்தியரும் உணர்ந்து கொள்வர். அவர்களும் அவ்வாறே செயல்பட்டார்கள். மக்கள் ஓடிப்போய் விட்டார்கள் என எகிப்திய மன்னனுக்கு அறிவிக்கப்பட்ட போது பார்வோனின் மனமும் அவன் அலுவலர் மனமும் இம்மக்களை பொறுத்தமட்டில் மாறிவிட்டது. நாம் இப்படி செய்து விட்டோமே, நமக்கு ஊழியம் செய்த இஸ்ரேலரை ஏன் தான் அனுப்பிவிட்டோம் என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள். எனவே அவன் தன் தேரை பூட்டி தன் ஆட்களை கூட்டிக் கொண்டு கிளம்பினான். தேர்ந்தெடுக்கப்பட்ட 600 தேர்களையும் அவற்றுடன் எகிப்தில் இருந்த எல்லா தேர்களையும் அவற்றின் படை தலைவர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு புறப்பட்டான். ஆண்டவர் எகிப்திய மன்னனாகிய பார்வோனின் மனதை கடினப்படுத்தினார். அவனும் இஸ்ரேல் மக்களை துரத்தி சென்றான். இஸ்ரேல் மக்களோ வாகை சூடியவர்கள் போல் கைகளை உயர்த்தியவாறு சென்று கொண்டிருந்தார்கள். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள், படைகள் ஆகிய அனைவரோடும் எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்றனர். பாகால் செபோனுக்கு எதிரேயுள்ள பிகஹீரோத்தின் எதிரே கடலின் அருகில் பாளையம் இறங்கியிருந்த அவர்களை நெருங்கினர். பார்வோன் நெருங்கி வந்து கொண்டிருக்க இஸ்ரேல் மக்களும் தங்கள் கண்களை உயர்த்தி எகிப்தியர் தங்களை பின்தொடர்ந்து வருவதை கண்டார்கள். பெரிதும் அச்சமுற்றவர்களாய் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் எழுப்பினார்கள். அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்தில் சவக்கோழிகள் இல்லையென்றா நீர் எங்களை பாலநிலத்தில் சாவதற்கு இழுத்து வந்தீர்? எகிப்திலிருந்து எங்களை வெளியேற்றி இப்படி எங்களுக்கு செய்து விட்டீரே, எங்களை விட்டுவிடும், நாங்கள் எகிப்தியருக்கு ஊழியம் செய்வோம் என்பதுதானே எகிப்தில் நாங்கள் உம்மிடம் கூறிய வார்த்தை. ஏனெனில் பாலை நிலத்தில் செத்தொழிவதை விட எகிப்தியருக்கு ஊழியம் செய்வதே எங்களுக்கு நலம் என்றார்கள். மோசே மக்களை நோக்கி, அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள். இன்று ஆண்டவர்தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள். இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை. ஆண்டவரே உங்கள் சார்பாக போரிடுவார், நீங்கள் அமைதியாயிருங்கள் என்றார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும்? முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல். கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்து விடு. இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள். நான் எகிப்தியரின் மனத்தை கடினப்படுத்துவேன். அவர்கள் இஸ்ரேலரை பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்போது பார்வோனையும் அவனுடைய படைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றியுறுவேன். பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றியுறும்போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர் என்றார். இஸ்ரேல் அணிவகுப்புக்கு முன் சென்று கொண்டிருந்த கடவுளின் தூதர் இடம்பெயர்ந்து அவர்களுக்கு பின் வந்து நின்றார். மேகத்தூணும் இடம்பெயர்ந்து முன்பக்கத்திலிருந்து அவர்களுக்கு பின்பக்கம் வந்து நின்றது. அது எகிப்தியரின் அணிவகுப்புக்கும் இஸ்ரேலரின் அணிவகுப்புக்கும் இடையே சென்று கொண்டிருந்தது. அந்த மேகம் எகிப்தியருக்கு இருளாகவும் இஸ்ரேலருக்கு இரவில் ஒளியாகவும் அமைந்தது. இதனால் இரவில் எந்நேரத்திலும் அவர்கள் இவர்களை நெருங்கவில்லை. மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழ்காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீச செய்தார். கடலை பின்வாங்க வைத்தார், உலர்ந்த தரையாக்கினார். நீர்த்திரளும் பிரிக்கப்பட்டது. வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள் அவர்களுக்கு சுவரை போல் நிற்க இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றார்கள்.
எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்றனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரும் அவர்களுக்கு பின்னால் நடுக்கடல் வரை சென்றார்கள். பொழுது புலரும் முன் நெருப்பும் மேகமுமான தூணிலிருந்து ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்புகளை பார்த்து அந்த எகிப்திய அணிவகுப்புகளை நிலைகுலையச் செய்தார். அவர்களுடைய தேர்களின் சக்கரங்களை அவர் புதைந்து போக செய்ததால் தேரோட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று. அப்போது எகிப்தியர் இஸ்ரேலிடமிருந்து நாம் ஓடி சென்று விடுவோம், ஏனெனில் ஆண்டவர்தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தியராகிய நமக்கு எதிராக போரிடுகிறார் என்றனர். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீர்த்திரள் எகிப்தியர் மேலும் அவர்களின் தேர்கள், குதிரை வீரர் அனைவர் மேலும் திரும்பி வர செய்வதற்காக உன் கையை கடல் மேல் நீட்டு என்றார். மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே காலையில் விடியும் நேரத்தில் கடல் தன் முன்னைய நிலைக்கு திரும்பியது. எகிப்தியர்கள் விரைந்தோடுகையில் நீர்த்திரள் எதிர்த்து வர ஆண்டவர் அவர்களை நடுக்கடலில் அமிழ்த்தினார். திரும்பி வந்த நீர்த்திரள் தேர்களையும் குதிரை வீரர்களையும் கடலுக்குள் துரத்தி சென்ற பார்வோனின் படை அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களுள் ஒருவன் கூட தப்பவில்லை. ஆனால் இஸ்ரேல் மக்கள் கடலின் உலர்ந்த தரையில் நடந்து சென்றார்கள். நீர்த்திரள் வலப்புறமும் இடப்புறமும் அவர்களுக்கு சுவரை போல் நின்றது. இவ்வாறு ஆண்டவர் அந்நாளில் எகிப்தியர் பிடியினின்று இஸ்ரேலருக்கு விடுதலை அளித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடப்பதை இஸ்ரேலர் கண்டனர். எகிப்தியருக்கு எதிராக ஆண்டவர் கைவன்மை காட்டி செயல் புரிந்ததை உணர்ந்து ஆண்டவர் மீது மக்கள் அச்சம் கொண்டார்கள். மேலும் அவர்கள் ஆண்டவரிடமும் அவருடைய அடியார் மோசேயிடமும் நம்பிக்கை வைத்தார்கள். விடுதலை பயணம். அதிகாரம் 15. மோசேயின் வெற்றி பாடல். அப்போது மோசேயும் இஸ்ரேல் மக்களும் ஆண்டவரை புகழ்ந்தேத்தி பாடிய பாடல் வருமாறு: ஆண்டவருக்கு நான் புகழ் பாடுவேன், ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலுக்குள் அமிழ்த்து விட்டார். ஆண்டவர்தாமே என் ஆற்றல், அவரே என் புகழ் பாடல், அவரே என் விடுதலை, அவரே என் கடவுள். அவரை நான் புகழ்ந்தேத்துவேன். அவரே என் மூதாதையரின் கடவுள், அவரை நான் ஏத்தி போற்றுவேன். போரில் வல்லவர் ஆண்டவர்தாமே, ஆண்டவர் என்பதே அவர் பெயராம். பார்வோனின் தேர்களையும் படையையும் அவர் கடலில் தள்ளிவிட்டார். அவனுடைய சிறந்த படைத்தலைவர்கள் செங்கடலில் அமிழ்த்தப்பட்டார்கள். ஆழங்களில் கல்லை போல் அவர்கள் அமிழ்ந்து போனார்கள். ஆழங்கள் அவர்களை மூடிக்கொண்டன. ஆண்டவரே, உம் வலக்கை வலிமையில் மாண்புற்றது. ஆண்டவரே, உமது வலக்கை பகைவரை சிதறடிக்கின்றது. உம் மாபெரும் மாட்சியால் உம் எதிரிகளை தகர்த்தெறிந்தீர். உமது சீற்றக்கனலை கக்கி தாளடி போல் அவர்களை எரிந்து விட்டீர். உம் நாசியின் மூச்சால் நீர்த்திரள்கள் குவிந்தன. பேரலைகள் சுவரென நின்றன. கடல் நடுவில் ஆழங்கள் உறைந்து போயின. எதிரி சொன்னான், துரத்தி செல்வேன், முன் சென்று மடக்குவேன், கொள்ளை பொருளை பங்கிடுவேன். என் மனம் இதனால் நிறைவு கொள்ளும். என் வாளை உருவுவேன், என் கை அவர்களை அழிக்கும். நீரோ உமது காற்றை வீச செய்தீர். கடலும் அவர்களை மூடிக்கொண்டது. ஆற்றல் மிகு நீர்த்திரளில் அவர்கள் ஈயம் போல் அமிழ்ந்தார்கள். ஆண்டவரே, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் யார்? தூய்மையில் மேலோங்கியவர், அஞ்சத்தக்கவர், புகழ்ச்சிக்குரியவர், அருஞ்செயல் ஆற்றுபவராகிய உமக்கு நிகர் எவர்? நீர் உமது வலக்கையை நீட்டினீர். நிலமோ அவர்களை விழுங்கிவிட்டது. நீர் மீட்டு கொண்ட மக்களை உம் பேரருளால் வழிநடத்தி சென்றீர். உம் ஆற்றலால் அவர்களை உம் புனித உறைவிடம் நோக்கி அழைத்து சென்றீர். இதை கேள்வியுற்ற மக்களினங்கள் கதி கலங்கின. பெலிஸ்தியாவில் குடியிருப்போரை நடுக்கம் ஆட்கொண்டது. ஏதோம் தலைவர்கள் அச்சமுற்றார்கள். மோவாபு தலைவர்களும் நடுநடுங்கினார்கள். கானானில் குடியிருப்போர் நிலை குலைந்தனர். அச்சமும் திகிலும் அவர்களை ஆட்கொண்டன. ஆண்டவரே, உம் மக்கள் கடந்து செல்லும் வரை, அதாவது நீர் உடமையாக்கி கொண்ட மக்கள் கடந்து செல்லும் வரை
உம் கைவன்மை கண்டு அவர்கள் கல் போன்று மலைத்து நின்றார்கள். ஆண்டவரே, எம் தலைவரே, நீர் ஏற்படுத்திய உமது உறைவிடமும் உம் கைகள் உருவாக்கிய திருத்தலமும் அமைந்துள்ள உம் உரிமை சொத்தான மலைக்கு அவர்களை கொண்டு சென்று நிலைநாட்டினீர். ஆண்டவர் என்றென்றும் அரசாழ்வராக. மிரியாமின் பாடல். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர் அனைவரும் கடலில் சென்று கொண்டிருக்க ஆண்டவர் அவர்கள் மேல் கடலின் நீர்த்திரளை திருப்பிவிட்டார். இஸ்ரேல் மக்களோ கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றார்கள். பெண் இறைவாக்கினரும் ஆரோனின் சகோதரியுமான மிரியாம் கஞ்சிரா ஒன்றை கையில் எடுத்து கொண்டார். பெண்டீர் அனைவரும் கஞ்சிரா கொட்டி கொண்டும் நடனமாடிக்கொண்டும் அவர் பின் சென்றனர். அப்போது மிரியாம், ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலுக்குள் அமிழ்த்து விட்டார் என்று பல்லவியாக பாடினார். கசப்பு நீர். பின்பு மோசே இஸ்ரேலரை செங்கடலிலிருந்து புறப்பட்டு போகச் செய்தார். அவர்கள் 3 நாள்கள் சூர் பாலை நிலத்தில் பயணம் செய்தார்கள். அங்கு தண்ணீர் எதுவுமே தென்படவில்லை. பின்னர் அவர்கள் மாராவை சென்றடைந்தார்கள். மாராவிலிருந்த தண்ணீரை பருக அவர்களால் இயலவில்லை. அது கசப்பாக இருந்தது. இதனால்தான் அவ்விடத்திற்கு மாரா என்ற பெயர் வழங்கியது. நாங்கள் எதைதான் குடிப்போம் என்று கூறி மக்கள் மோசேக்கு எதிராக முறுமுறுத்தார்கள். அவரும் ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினார். ஆண்டவர் அவருக்கு ஒரு மரத்துண்டை காட்டினார். அதை அவர் தண்ணீரில் எரிய தண்ணீரும் சுவை பெற்றது. அங்கே சட்டங்களையும் ஒழுங்குமுறைகளையும் தந்து ஆண்டவர் அவர்களை சோதித்தார். மேலும் அவர், உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நீ அக்கறையுடன் செவிசாய்த்து அவர் பார்வையில் நலமாக தோன்றுவதை செய்து அவர் கட்டளைகளை பின்பற்றி அவர் சட்டங்கள் அனைத்தையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வர செய்த கொள்ளை நோய்களை உன்மேல் வரவிட மாட்டேன். ஏனெனில் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்றார். பின்னர் அவர்கள் ஏலிம் சென்றடைந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தன. தண்ணீருக்கருகில் அவர்கள் பாளையம் இறங்கினார்கள். விடுதலை பயணம். அதிகாரம் 16. மன்னா காடை. இஸ்ரேல் மக்களின் கூட்டமைப்பினர் அனைவரும் ஏலிமிலிருந்து புறப்பட்டு ஏலிம், சீனாய் ஆகியவற்றிற்கு இடையே உள்ள சீன் பாலை நிலத்தை வந்தடைந்தனர். இவர்கள் எகிப்து நாட்டினின்று வெளியேறி வந்த 2ஆம் மாதம் 15ஆம் நாள் அது. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் அந்த பாலை நிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர். இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி, எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நலமாயிருந்திருக்கும். ஏனெனில் இறைச்சி நிறைந்த பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்திருந்தோமே. ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவோ இப்பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்தீர்கள் என்றார்கள். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய போகிறேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றன்று சேகரித்து கொள்ள வேண்டும். என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறியப் போகிறேன். 6ஆம் நாளில் நாள்தோறும் அவர்கள் சேகரித்து வந்ததை விட 2 மடங்கு சேகரித்து தயாரித்து வைத்து கொள்ள வேண்டும் என்றார். மோசேயும் ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் நோக்கி, நீங்கள் எகிப்து நாட்டினின்று உங்களை வெளியேற செய்தவர் ஆண்டவர்தாமே என்பதை இன்று மாலையில் உணர்ந்து கொள்ளப் போகிறீர்கள். காலையில் நீங்கள் ஆண்டவரின் மாட்சியை காண்பீர்கள். ஏனெனில் ஆண்டவருக்கு எதிராக நீங்கள் எழுப்பிய முறையீடுகளை அவர் கேட்டுள்ளார். எங்களை எதிர்த்து நீங்கள் முறுமுறுக்க நாங்கள் யார் என்றனர். பின் மோசே, ஆண்டவருக்கு எதிராக நீங்கள் முறுமுறுத்து சொன்ன முறையீடுகளை அவர் கேட்டதால்தான்
உண்பதற்கு மாலையில் இறைச்சியையும் உண்டு நிறைவடைவதற்கு காலையில் அப்பத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். அப்படி இருக்க நாங்கள் யார்? நீங்கள் எழுப்பும் முறுமுறுப்புகள் எங்களுக்கு எதிரானவை அல்ல, அவை ஆண்டவருக்கு எதிரானவை என்றார். மோசே ஆரோனிடம், நீ இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி ஆண்டவர் திருமுன் செல்லுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டுள்ளார் என சொல்லும் என்றார். அவ்வாறே ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி பேசிக்கொண்டிருக்கையில் அவர்கள் பாலைநில பக்கமாய் திரும்பி பார்த்தார்கள். அப்போது ஆண்டவரின் மாட்சி மேகத்தில் தோன்றியது. ஆண்டவர் மோசேயை நோக்கி, இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்பீர்கள், காலையில் அப்பம் உண்டு நிறைவடைவீர்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது. பனிப்படலம் மறைந்தபோது பாலைநில பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி, மான்கு, இது என்ன என்றார்கள். ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே என்றார். மேலும் ஆண்டவர் இட்ட கட்டளையாவது, உங்களுள் ஒவ்வொருவனும் தான் உண்ணும் அளவுக்கு இது நின்று சேகரித்து கொள்வானாக. அதாவது தலைக்கு ஓர் ஓமர் வீதம் அவரவர் கூடாரத்தில் உள்ள ஆள்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப நீங்கள் எடுத்து கொள்ளுங்கள். இஸ்ரேல் மக்களும் அவ்வாறே சேகரித்தார்கள். அவர்களுள் மிகுதியாக சேகரித்தவர்களும் உண்டு, குறைவாக சேகரித்தவர்களும் உண்டு. ஆனால் ஓமர் அளவீட்டில் அதனை அளந்து பார்த்தபோது மிகுதியாக சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை, குறைவாக சேகரித்தவருக்கு எதுவும் குறைவுபடவும் இல்லை. ஒவ்வொருவரும் தாம் உண்ணும் அளவுக்கே சேகரித்திருந்தனர். மோசே அவர்களை பார்த்து, இதில் யாருமே எதையும் விடியற்காலை வரை மீதி வைக்கக்கூடாது என்றார். ஆயினும் மோசேக்கு கீழ்ப்படியாமல் ஒரு சிலர் விடியற்காலை வரை அதில் மீதி வைத்தனர். அது புழு வைத்து நாற்றம் எடுத்தது. மோசே அவர்கள் மேல் சினம் கொண்டார். மக்கள் தாம் உண்ணும் அளவிற்கு ஏற்ப ஒவ்வொரு நாளும் காலையில் அதனை சேகரித்தார்கள். ஏனெனில் வெயில் ஏற ஏற அது உருகிவிடும். ஆனால் 6ஆம் நாளில் அப்பத்தை இரட்டிப்பாக, அதாவது தலைக்கு 2 ஓமர் வீதம் சேகரித்து கொண்டார்கள். கூட்டமைப்பின் தலைவர்கள் அனைவரும் மோசேயிடம் வந்து இது பற்றி அறிவித்தனர். அப்போது அவர் அவர்களை நோக்கி, கடவுள் அறிவித்தபடி நாளைக்கு ஓய்வு நாள், ஆண்டவரின் புனிதமான சாபாத்து. எனவே நீங்கள் சமைக்க வேண்டியதை சமைத்து கொள்ளுங்கள், வேக வைக்க வேண்டியதை வேக வைத்து கொள்ளுங்கள். எஞ்சியிருப்பவை அனைத்தையும் நாளை காலை மட்டும் உங்களுக்காக வைத்து கொள்ளுங்கள் என்றார். மோசே கட்டளையிட்டபடி அவர்கள் அதனை காலை வரை வைத்திருந்தபோது அதில் நாற்றம் வீசவும் இல்லை, புழு வைக்கவும் இல்லை. மோசே அவர்களிடம், இன்று நீங்கள் அதனை உண்ணுங்கள், இன்று ஆண்டவரின் ஓய்வு நாள். எனவே இன்று அதனை வெளியில் காண முடியாது. 6 நாள்கள் நீங்கள் அதனை சேகரிக்கலாம், ஆனால் 7ஆம் நாளாகிய ஓய்வு நாளில் ஒன்றும் கிடைக்காது என்று அறிவித்தார். ஆயினும் 7ஆம் நாளில் மக்கள் சிலர் உணவு சேகரிப்பதற்காக வெளியில் சென்றனர். ஆனால் எதையும் கண்டாரில்லை. ஆண்டவர் மோசேயை நோக்கி, எவ்வளவு காலம் என் கட்டளைகளையும் சட்டங்களையும் கடைபிடிக்க மனமற்று இருப்பீர்கள்? கவனியுங்கள், ஆண்டவர் ஓய்வு நாளை உங்களுக்கு அளித்துள்ளார். அதனால் 6ஆம் நாளிலேயே 2 நாளுக்குரிய உணவையும் உங்களுக்கு அளிக்கிறார். எனவே ஒவ்வொருவரும் 7ஆம் நாளில் தத்தம் உறைவிடத்தில் தங்கிவிட வேண்டும். தத்தம் இடத்திலிருந்து எவரும் வெளியில் செல்லலாகாது என்றார். ஆகவே
மக்கள் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார்கள். இஸ்ரேல் குடும்பத்தார் அதனை மன்னா என்று பெயரிட்டழைத்தனர். அது கொத்தமல்லி போன்று வெண்ணிறமாயும் தேன் கலந்து ஆக்கிய பணியாரம் போன்றும் சுவையாயும் இருந்தது. ஆண்டவர் இட்ட ஆணையை மோசே எடுத்துரைத்தார். அதாவது, ஓர் ஓமர் அளவு மன்னாவை உங்கள் வழிமரபினருக்காக காப்பதற்கு எடுத்து வையுங்கள். இதன் மூலம் நான் உங்களை எகிப்து நாட்டினின்று வெளியேற செய்தபோது பாலை நிலத்தில் உங்களுக்கு தந்த உணவை அவர்கள் கண்டுகொள்வார்கள். பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீர் ஒரு கலசத்தை எடுத்து அதில் ஓர் ஓமர் அளவு மன்னாவை எடுத்து வையும். தலைமுறை தோறும் அழியாமல் காக்குமாறு அதனை ஆண்டவர் திருமுன் எடுத்து வையும் என்றார். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி ஆரோன் அதனை உடன்படிக்கை பேழையில் பாதுகாப்பாக வைத்தார். இஸ்ரேல் மக்கள் 40 ஆண்டளவாக குடியேற வேண்டிய நாட்டினை சென்றடையும் வரை மன்னாவை உண்டார்கள். கானா நாட்டு எல்லைக்குள் புகும் வரை அவர்கள் மன்னாவை உண்டு வந்தார்கள். ஓமர் என்பது ஏப்பா என்பதில் 10 ஒரு பங்கு ஆகும்.